சாயப்பாவோட முதல் வேலை என்ன தெரியுமா? நமக்கு தந்தையாக தாயாக இருப்பவர் நமது சாயப்பா. அவரோட முதல் வேலை உங்களுடைய துன்பத்தை தீர்ப்பது மட்டுமே. இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சட்டுன்னு கேட்டுருங்க பதிவை. கடவுள் துன்பத்தை தருவதற்கு காரணம் யாராலையும் சொல்லப்படாத ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் இதில் இருக்குது. இதை சரி பண்ணாத வரைக்கும் இந்த துன்பங்கள் உங்களை துரத்தும். நாம் இருக்கிற இடம் சரியில்லைன்னா சில அறிகுறிகளை அவர் காட்டிக்கிட்டே இருப்பார். அந்த அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டா தானே இது அவருடைய சிக்னலா அப்படின்னு நமக்கு புரியும். எதுவாக இருந்தாலும் முழுசாக புரிஞ்சுக்கிட்டாதான் நாம் எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும். ஒரு வார்த்தைகளும் இந்த பதிவில் சொல்லப்பட்டு இருக்குது. அது அவரிடமிருந்து நேரடியாக வந்த சில வார்த்தைகள். நேரம் சரியில்லை, நேரம் இல்லை அப்படின்னு இனி இந்த பதிவை வச்சு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு காலத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்கன்ற விஷயமும் இந்த பதிவில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. 100% இது ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உங்களை பிடிச்சு அழுத்துது. தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை பாதையை மாற்றுங்க. மே 7ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சி. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, பல விஷயங்கள் மூலமாக தான் சாயப்பா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையையும் மாத்துறாரு. அதுலேயும் பல கஷ்டங்கள் யாருக்கு அதிகரிக்குதோ அவங்களுக்கு தான் வாழ்க்கை மேலும் மேலும் உயர்வடைகிறது. நாம் கஷ்டங்களை பார்க்கும்போது பயப்படுறோம், அழுவுறோம். அப்போ கடவுள் உங்களுக்கு அடுத்த ஒரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னு விரும்புகிறார். இந்த விருப்பத்தை நாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். அவர் பல விஷயத்திலையும் பல அறிகுறிகளை நமக்கு காட்டிக்கிட்டே இருக்காரு. அது வரைக்கும் அவர் சமாதானமாக தான் இருக்கார் நம்ம கூட. எத்தனையோ அறிகுறிகளை காட்டியும் நாம் வேற ஒரு இடத்துக்கு போக முயற்சி செய்யல. கடவுள் பார்க்குறாரு, இவ இப்படிலாம் இருந்தால் எந்த முயற்சி செய்ய மாட்டான், இவனுக்கு நாம் பல கஷ்டத்தை கொடுப்போம், அப்போ இவன் ஐயோ அம்மான்னு சொல்லி ஓடுவான். அப்படி ஓடும்போது அவனுக்கு நாம் எந்த இடத்தை கொடுத்துருக்கோமோ அப்போ அந்த இடத்த அவனுக்கு கொடுக்கலாம்.
இது அவருடைய கணக்கு. அப்போ கஷ்டப்பட்டு தான் அவரோட இடத்துக்கு போக முடியுமா, அதாவது அவர் நினைச்ச இடத்துக்கு போக முடியுமான்னு சில கேள்வி வரலாம். கஷ்டப்பட்டு போகணும் அப்படின்னு அவர் விரும்பலை. ஆனால் அவருடைய அறிகுறிகளை நீங்கள் புரிஞ்சிக்கலை, தெரிஞ்சிக்கலை அப்படின்னும் போது அவர் எந்த வழியில் உங்களை புரிய வைக்க முடியுமோ அந்த வகையில் அவர் உங்களுக்கு புரிய வைக்கிறார். இவ்வளோதான். ஒரு கஷ்டத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை சில பேருக்கு சிறப்பாக அமையுது. அப்போ ஏன் அமையுது, எதுக்கு அமையுது நம்ம கேட்கறது இல்லை. நமக்கு சிறப்பான வாழ்க்கை வந்த உடனே நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்து ஒரு விஷயத்தை கொடுத்து அதை அனுபவித்து அதுக்கப்புறம் இப்படி வந்திருக்கோம் அப்படின்ற உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு மனுஷன் கஷ்டப்படுவது கடவுளுடைய விருப்பத்தின்படியே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைப்பான். ஆனால் நமக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணுன்ற ஆசைப்பட்டதால், அது கிடைச்சதால, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்த விதமான மர்மத்தையோ இல்லை ரகசியத்தையோ இல்லை பாதையையோ நாம் தெரிஞ்சிக்கல. இப்போ உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் கஷ்டப்படாமல் இன்னைக்கு இந்த நிலைக்கு நீங்கள் வந்திருக்க முடியாது. கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. நல்ல நிதானமாக யோசிச்சு பாருங்க. ஒரு கஷ்டமும் உங்கள் வாழ்க்கையில் வந்ததால தான் இந்த ஒரு நிலையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உடனே கேட்கலாம், அப்படி பார்த்தா இன்னமும் நான் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கேன் 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு கேட்கலாம். இது சரியான கேள்வி, இது அருமையான கேள்வி. எல்லா கேள்விக்கும் அன்பே சாயில சாயப்பா பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அதை பற்றியும் நம்ம பேசுவோம். அதை பற்றி நிச்சயமாக நம்ம பேசி புரிய வச்சு ஏன் எதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நான் உங்களுக்கு கேள்வி கேட்கதா கூட நினச்சிக்கோங்க. அப்போ ஏன் கஷ்டங்கள் 5 வருஷமா 10 வருஷமா அப்படியே இருக்குது, இதற்கு என்ன பதில் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நாம் சாயப்பாவை பற்றி அவரோட வழிகளை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போது எந்தெந்த விஷயத்தை சாயப்பா நமக்கு கொடுக்குறாரோ அந்த விஷயமே நம்ம வாழ்க்கைக்கு விசேஷமாக மாறுது. சில பேருக்கு விஷயம் விஷமாக மாறுது. ஆனால் சில பேருக்கு எந்த விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் அது பின்னாடி விசேஷமாக நடக்குது. அடிக்கடி நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருடைய வாழ்க்கையும் கெடுக்காத எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஏன் வருதுன்னு நம்ம நிறைய கேட்குறோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கல. அதனால் நீ இன்னொரு இடத்துக்கு போ, அங்கே இன்னும் பல பேரோட வாழ்க்கை ஒன்றால் அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு. புரியுதா? அடுத்த இடத்துக்கு போகணும். நம்ம ஒன்றும் இல்லை, ஸ்கூல் போகிறோம், எல்கேஜி படிக்கிறோம், அடுத்த வருஷம் யூகேஜி படிக்கிறோம், அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு, தேர்ட் ஸ்டாண்டர்டு. இப்போ ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் வச்சு அதில் நம்மளுடைய மதிப்பெண்ணை வச்சு அடுத்த வருஷம் நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அப்போது ஒரே இடத்துல இருந்தோன்னா நம்ம மனசு வெறுத்து போயிடும். அப்போ எக்ஸாம் வைக்கிறதுக்கு காரணம் நீ நல்லா படிக்கணும், ரெண்டாவது அடுத்தடுத்தது தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் படிப்பில் சுவாரஸ்யம் இருக்கும். ஸோ வாழ்க்கையில் மட்டும் ஏன் ஒரே இடத்துல நம்ம நின்றுடுறோம்? அந்த இடத்துல நின்றுட்டா உங்கள் வாழ்க்கையில் எந்த மலர்ச்சி இல்லை, மலர்ச்சியே 0.
எல்லா விஷயமும் உங்களுக்கு சரிப்பட்டு வரல. ஏன் தெரியுமா? அதே இடத்துல நீங்கள் நின்னதால. ஆனால் உங்களுடைய திறமைகள் இருந்தும் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே பயன்படுத்திக்காம நீங்கள் அதே இடத்துல திரும்ப திரும்ப அங்கே நிற்கிறீங்க. இதன் மூலமாக யார் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்னா சொன்னால் நீங்களே அப்படியான்னு கேட்பீங்க. நிச்சயமாக சாயப்பா கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறீங்க, கடவுளே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சங்கடங்களை தீர்க்கணும், கடவுளே என்னுடைய கடன்களை அடைக்கணும், கடவுளே நல்லவனாக மாறணும் அப்படின்னு. ஆனால் சொன்னதை நீங்கள் செஞ்சிட்டா அவர் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்க, அதன்படி வாழ்க்கையை மாற்றுனீங்களா, மனசை மாற்றுனீங்களா, பாதையை மாற்றுனீங்களா? அப்போ கேட்டீங்க, கரெக்ட், தப்பே இல்லை. ஆனால் அதற்கு உரிய வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா? அப்போது எந்த வழியையும் தேர்ந்தெடுக்கலை, ஆனால் அதே இடத்துல இருக்கீங்க. இப்போது அவர் மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாரா? அப்போது அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி கடும் கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா உங்களுக்கு வேற வழி இல்லை. இந்த கஷ்டத்தை கொடுத்தாதான் இவங்க அடுத்த இடத்துக்கு போவாங்க, இல்லைன்னா இதே இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு. ஒருத்தன் துரத்தாத வரைக்கும் நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். ஒருத்தன் துரத்த ஆரம்பிச்சிட்டானா நம்ம அதே இடத்துல இருப்போமா? இருக்க மாட்டோம். அப்போ யாராவது ஒரு மனுஷன் உங்களை துரத்துறான், உங்களை கஷ்டப்படுத்துறான், உங்களை கண்ணீர் வர வழைக்கிறான், இதற்கு எல்லாம் காரணமாக அமைகிறது நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கடவுளுடைய சம்மதத்தின்படி தான் இங்கே நடக்குது. இப்போ ஓடி அந்த இடத்த விட்டு ஓடுனதுக்கு அப்புறம்தான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை வச்சு நம்ம பார்க்குறோம். கடவுள் இதுக்குத்தான் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரா, கடவுள் இதுக்குத்தான் இவ்வளோ வழிகளை ஏற்படுத்ததான் இப்படி கொடுத்தாங்களா அப்படின்னு. அப்போ எல்லா விஷயமும் நமக்கானது. அந்த விஷயத்தை கொடுக்குறவரோ கடவுள் இந்த மாதிரியான பல விஷயத்தை நம்மக்கிட்ட கொடுத்து நம்ம வாழ்க்கையையே விசேஷமான பாதையில் மாற்றி அமைக்கிறாரு. இன்னொரு விஷயம், கூட இருக்கிற கேங்ஸ், அதாவது உங்கள் சொந்தம், உங்கள் பந்தம், இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் தானே. ஏன்னா கூட இருக்கிறவன் நம்ம காலை வாரி விடுறவனா இல்லை கை கொடுத்து உதவு போனான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ கஷ்டங்கள் வந்தால் தானே கூட இருக்கிறவனை பற்றியும் நமக்கு அறிவுக்கு புரியும், மனசுக்கு புரியும். அப்போ கூடுதலாக ஒரு பிரச்சனை நமக்கு கிடைக்குது. இத்தனை நாள் இருந்தவன் நண்பனே இல்லை, இத்தனை நாள் இருந்தவன் அன்பானவனே இல்லை, இத்தனை நாள் இருந்தவன் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்தவன் நினச்சோம், ஆனால் அவன் உயர்ந்தவன் இல்லை. அப்போது இதெல்லாம் நாம் நினைக்கும் போது இதுலேயும் ஒரு கஷ்டத்தை கடவுள் கொடுக்கறதா நாம் நினைக்கிறோம். ஐயோ, கூட இருந்தவனும் இப்படிப்பட்டவனா, வாழ்க்கையும் இப்படிப்பட்டதா, நான் யாரை நம்புறது, என்ன செய்யறது, இந்த மாதிரி கடும் மன உளைச்சலுக்கு நாம் ஆளாகிறோம். கடவுள் ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதனோடு கூட இருக்கக்கூடிய உண்மையையும் புரிய வச்சா நாம் என்ன பண்ணுறோம்? தீவிரமாக மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். பகவத்கீதையில் சொல்லக்கூடிய வார்த்தையில் ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை மட்டும்
அதனுடைய உண்மையும் அர்த்தத்தையும் புரிஞ்சு வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நாம தான் கெத்து. சொல்லுங்க, கெத்து. நமக்கு இந்த சுத்த தமிழ் தெரியாது, நமக்கு எல்லாமே கலந்து வர்றது தான். என்னடா அது ஆன்மீகத்தில் கெத்து சொல்கிறாரு, அது சொல்கிறாரு, சொன்னால் என்ன? தப்பான வார்த்தையை தான் பேசக்கூடாது. கெத்து காட்டலாமே. நம்ம யாருக்கு கெத்து காட்ட போகிறோம்? நமக்குள்ளே நம்ம கெத்து காட்ட போகிறோம். அடுத்தவனுக்காக கெத்து காட்ட நம்ம வாடலை. ஏன்னா அது பலர் மனுஷங்க அப்படி தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம போகல. அது அவங்க பொழப்பு, அது நம்ம பொழப்பு இல்லை. நடப்பவை நன்றாகவே நடக்கிறது. இப்போ நடந்துட்டுருக்கிறது நன்றாகவே நடக்குது. அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் நமக்கு தெரியுதா? இது வரைக்கும் நடந்ததும் நன்றாக நடந்துச்சு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதும் நன்றாக நடக்கும், நடக்க போவதும் நன்றாக நடக்கும். ஏன் சொன்னார் அவர்? அதாவது 2025 வச்சு சொல்லலையா என்ன? இந்த யுகத்துக்கு கொடுத்த ஒரு வார்த்தை அதுதான். அப்போ எது நடந்தாலும், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. அப்போ உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் உன்னை காலவாரி ஒரு கூட்டம் விட்டுதுன்னா, கடவுளே எனக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரியான மனுஷங்களை என் கூட இருந்தாங்கன்றத இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நீ காட்டிட்ட, நீ கருணை உள்ளவன்னு சொல்லி எத்தனை பேர் கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க. நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையும் போது சந்தோஷம், அதன் தாக்கத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்கிறீங்க. ஆனால் கஷ்டமோ தோல்வியோ வரும்போது கடவுளுக்கு நன்றி சொல்கிறான் பாருங்க, அவன்தான், அவனுடைய மனசு தான் கடவுளுக்கு, கடவுள் அந்த குடியிருக்கக்கூடிய மனசு. எல்லாருமே என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது இல்லை நடந்துடுச்சுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். கஷ்டங்கள் வந்தால் கோயிலுக்கு படையெடுக்கிறோம், கஷ்டங்கள் வரக்கூடாதுன்னு. ஆனால் இந்த கஷ்டங்கள் மூலமாக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை புரிய வச்சியன்னு சொல்லி யாருமே சந்தோஷப்படலை. சந்தோஷப்பட்டு இருந்தால் வெற்றி உங்கள் கையில் நிற்கும். அதற்கு பதிலாக கடவுளையே நீங்கள் திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா? என் வாழ்க்கையில் இதுவும் போயிடுச்சு, இப்போ இதுவுமே கூட சேர்ந்து போகுது, என்னால் எப்படி வாழ்வது அப்படின்னு சொல்லி நாம் ஒரு பெரிய ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஸ்டோரி என்ன ஸ்டோரினா, வாழ்க்கையில் உருப்படாமல் இருக்கிறதுக்கும் என் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்காதுன்ற மாதிரியும், உங்களை சுற்றியும் எதிரிகளும் வில்லன்களும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு குடைச்சலையும் கவலைகளையும் துன்பத்தையும் கொடுக்குறாங்க மாதிரி நாம் அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டோம். இந்த ஸ்டோரிக்கு ஸ்க்ரீன் பிளே நீங்கள் தான், டைரக்ஷன் நீங்கள் தான், ஹீரோ நீங்கள் தான், வில்லன் நீங்கள் தான். அப்போ கடவுளுக்கு எந்த ஒரு பாட்டையும் கொடுக்கல. ஸோ என்னைக்கு கவலை அதிகமாக இருக்குதோ அன்னைக்கு கடவுளை நீங்கள் சேர்த்துக்கல, கடவுளை நீங்கள் கொண்டாடலை. வெற்றி அடையும் போது கடவுளை கொண்டாடுனீங்க, ஆனால் தோல்வி அடையும் போது கடவுளை கொண்டாடலை. தோல்விகள் தொடர்ந்து வரும்போது கடவுளோட இடத்துக்கு கூட உங்களால் போக முடியல, கடவுளை முகம் பார்ப்பதுக்கு கூட உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். ஏன்னா என்ன நீ இப்படி வச்சு இந்த உலகத்தில் வாழ வச்சிட்டியேன்னு. 2 மனுஷங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அதில் ஒரு மனுஷன் மேலும் மேலும் கஷ்டத்தில் இருக்கான், இன்னொரு மனுஷன் அதுதான் அவனுடைய கடைசி கஷ்டமாக இருக்கு. இப்போ இது யாரோட தப்பு? இதுக்கு நம்ம மக்கள் வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான பேர் என்ன தெரியுமா? அதிர்ஷ்டம், நேரம், விதி அப்படின்னு நம்மளா எழுதணும்.
இல்லை நாமளாம் இந்த வார்த்தை என்னன்னு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தோம், இல்லை நாம தான் இதனோட உண்மையாக புரிஞ்சுக்கிட்டோமா? எனக்கு கிடைக்காதது இன்னொருத்தருக்கு கிடைச்சிடுச்சுன்னா அது அவன் பக்கம் அதிர்ஷ்டம் நிற்குது, அவனுக்கு விதி இருக்குது, அவனுக்கு நேரம் நல்லா இருக்குது. ஆனால் அவனுடைய உழைப்பும் அவனுடைய முயற்சியும் அவனுடைய தன்னம்பிக்கையும் யாரும் பார்க்கல. ஆனால் ஜெயிச்சிட்டா அவனுக்கு அது. நாம் ஏதோ ஒரு இடத்துல லேகாக இருக்கோம், நாம் ஏதோ ஒரு இடத்துல முயற்சிகளை முழுவதும் செய்யாமல் விட்டோம், நாம் ஏதோ இடத்துல மனசு தடுமாற்றத்தை கொடுத்தோம், நாம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மோசமான சம்பவம் நம்மளை பாதிச்சுது. அதனால தான் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கல. அவனுக்கு அந்த வெற்றி கிடைச்சதுக்கு காரணம் எது பாதித்தாலும் அவன் தன்னுடைய லட்சியத்தில் குறிக்கோளாக இருந்தான், வெற்றி அடைஞ்சான். இப்போ ரெண்டாமா இருக்கிறான் பாருங்க, அவனை மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் இருக்கிறாங்க. 10 வருஷமாக ஒரு கஷ்டங்கள் இருக்குது, வாழ்க்கை முன்னேறலைன்னா கடவுளோ ஜாதகமோ விதியோ சதியோ இல்லை, உங்களுக்கு உள்ள நீங்களே வச்சுக்கிட்ட ஒரு ஆபத்து. அதுதான் இப்படி நிற்குது. உங்களுக்குள்ள நீங்களே வச்சுக்கிட்டீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். கஷ்டத்தை கடவுள் ஏன் கொடுக்குறாருன்னு புரிஞ்சிக்காம கஷ்டத்தை கடவுள் கொடுக்குறாருன்னு சொல்லி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அழுது அழுது மனசு நொந்து போய் நம்பிக்கைன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் விழி பிதுங்கி குருடர்களாக வாழ்ந்து நாம் பழகிட்டோம். கஷ்டம் நமக்கு பழகி போயிடுச்சு. நமக்கு நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி நாம் ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ண ஸ்டோரி ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரி. ஃபெயிலியர் ஸ்டோரியை யாரும் படிக்கவோ பார்க்கவோ கேட்கவோ விரும்ப மாட்டாங்க. அப்போ உங்களை யாராவது விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. உங்களை என்ன பண்ணுவாங்க? ஒதுக்குவாங்க. ஒதுக்கிறதால என்ன ஆகும்? மறுபடியும் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. ஸோ இப்படி ஒரு விஷயமும் படிப்படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. ஃபஸ்ட்டு 20 வருஷம் ஒரு மனுஷனுக்கு முக்கியம், அடுத்த 20 வருஷம் மனுஷனுக்கு முக்கியம், அடுத்த 20 வருஷம் மனுஷனுக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு 20 வருஷம் நம்ம இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சோமா? அடுத்த 20 வருஷத்தில் நாம் எதன் அடிப்படையில் வாழ்க்கை வாழ்ந்திருப்போம்னா, முதல் 20 வருஷத்தில் நாம் என்ன கற்றுக்கிட்டோம், நாம் எந்த அளவுக்கு பொறுப்பான மனுஷனாக இருந்தோன்றதை பொறுத்து அடுத்த 20 வருஷம் அமையுது. அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை செஞ்சோம், அதன் மூலமாக நிறைய அனுபவப்பட்டோம், அதன் மூலமாக மனசில் எந்த விதமான வருத்தங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நாம் கடவுள் துணையோட அடுத்தடுத்தடுத்துக்கு போகும்போது அடுத்த 20 வருஷம் ஒரு சொர்க்கமாக திகழும். ஆஃப்டர் 60s வாழ்க்கை செம சொர்க்கம், நரகமே கிடையாது, இட்ஸ் சொர்க்கம். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விதத்தில் புரிஞ்சிக்கலை. அதனால தான் வாழ்க்கையில் பெரிய சோகம் உங்களை வாட்டி எடுக்குது. சோகம் உங்களை தேடுற அளவுக்கு நீங்கள் சோகத்தோட அட்ராக்ஷனாக இருக்கீங்க. நம்ம நேற்றோ முந்தானேத்தோ ஒரு பதிவில் சொன்னோம், நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்குதான்னு. ஆனால் நீங்கள் சோகத்தை தேடும்போது அது ஈஸியாக கிடைக்குது. ஸோ நெகட்டிவ் அப்படின்றது ஈஸியாக கிடைக்கும், பாசிட்டிவ்ன்றது நுட்பமானது, அதை சரியான முறையில் தேடினா மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா பாசிட்டிவோட இன்னொரு அர்த்தம் வெற்றி. அப்போ ஒரு மனுஷனுடைய வெற்றி அவ்வளவு சீக்கிரம் அவனுக்கு வர்றது இல்லை. ஏன்னா அது ரொம்ப நுட்பமானது, அழகானது, அதை செதுக்கணும்.
ஒரு கருங்கல்ல எவ்வளவு லாபகமாக சிற்பி செதுக்கிறாருன்னு பாருங்க. வெறும் கல் இப்போ ஒரு உருவமாக மாறுது. அந்த உருவத்துக்கு பெயரும் இருக்குது. அது எந்த உருவமாக செதுக்கிறோம்? விநாயகராக செதுக்குனா விநாயகர்னு குழந்தை வரைக்கும் சொல்லும். ஹனுமனா செதுக்குனா ஹனுமர்னு குழந்தை கூட சொல்லும். சாயப்பாவை செதுக்குனா சாயப்பான்னு சொல்லும். அப்போது கல் நுட்பமாக கவனமாக செதுக்கப்பட்டதால் அது உருவமாச்சு. அந்த உருவம் இன்னாருடைய உருவம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது தத்ரூபமாக இருக்குது. அதே போல தான் வெற்றியும். அதை சரியான முறையில் செதுக்கணும். வெற்றி பெறணுன்ற ஆசை இருந்தால் மட்டும் போதாது. அதற்கு உண்டான வழிகள்லாம் எவைகள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் நடக்கணும். அதற்கு தேவையான ஆற்றலை சேர்க்கணும். அதற்கு தேவையான நேரத்தை கொடுக்கணும். அதற்கு தேவையான மனசை திடப்படுத்தணும். எது வந்தாலும் எந்த காரணத்தை வச்சும் அதை நிறுத்தக்கூடாது. இதை எல்லாத்தையும் நாம் தெளிவாக செஞ்சிட்டோம் அப்படின்னா வெற்றி அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாததாக போயிடும். இப்போ சொல்லுங்கள், உங்கள் லைஃப்பில் நடந்த அத்தனை விஷயத்துக்கும் பொறுப்பு ஏற்றுக்கிறவர் யார்? கடவுளை பொறுப்பேற்றுக்க வைக்க போகிறீங்களா? இல்லை உங்கள் பெற்றோர்களை பொறுப்பேற்றுக்க வைக்க போகிறீங்களா? இல்லை உங்கள் நண்பர்களா? இல்லை பழகின பழக்கத்தின் மூலமாக ஏற்பட்ட உறவுகளா? இதற்கு ஒரே அர்த்தம், எவருமே இல்லை. என்னைக்கு எவருமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் மனசில் வருதோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்கள் பக்கம் சாயும். எதெல்லாம் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அது அத்தனையும் உங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியாக போயிடும். அதை யாராலையும் பிரிக்கவோ தடுக்கவோ எடுக்கவோ முடியாது. இவ்வளவு பெரிய நல்ல நல்ல விஷயத்தை நாம் பேசவோ தியானிக்கவோ கேட்கவோ எண்ணங்கள் மூலமாக சேமிக்கவோ நம்மால் வச்சுக்க முடியல. மன உறுதி அப்படின்றது யாருக்குமே இல்லை. அடிக்கடி ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ். இன்னைக்கு வேணுன்றது நாளைக்கு வேண்டாம், நாளைக்கு வேண்டான்றது அடுத்த நாள் வேணும். இந்த மனநிலையில் இருக்கிறதால உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எந்த சொந்தமும் கூட நிலைக்கிறது இல்லை. இது வேணும் அப்படின்னா அதில் உறுதியாக நிற்கணும், வேண்டாம் அப்படின்னா அதில் உறுதியாக நிற்கணும். ஒரு நாள் வேணும், ஒரு நாள் வேண்டாம், இப்படி தான் நம்ம லைஃப் போகுது. வாழ்க்கைன்றது எது வரைக்கும்? நேற்று தான் நம்ம பிறந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வயசாகிடுச்சு, இவ்வளோ பெரிய அனுபவம் வந்துடுச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்க வந்துட்டாங்க. குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி பேர குழந்தை எடுக்கிற அளவுக்கு கண்ணை மூடி கண்ணை திறந்தா அவ்வளவும் இவ்வளவு சீக்கிரமாக நடந்திருக்கதான்னு ஆச்சரியப்படும். யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கலாம். கொஞ்சம் உங்கள் கடந்த காலத்தை மட்டும் நினச்சி பாருங்கள். நேற்று தான் ஸ்கூலுக்கு போனீங்க, நேற்று தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட பேச ஆரம்பிச்சிங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஃப்ரெண்டு எங்கே, நீங்கள் எங்கே? அன்றைக்கி இருந்த மாதிரியா இன்றைக்கி இருக்குது? ஸோ ஏன்னா காலம் வேகமாக ஓடுது. அப்போ எப்படி காலம் வேகமாக ஓடுதோ அதே போல் இப்போ இன்னும் அதிவேகமாக ஓடுது. ஏன் தெரியுமா? ஏன் காலம் அதிவேகமாக ஓடுது? கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா? நேரமே இல்லைன்னு ஏன் சொல்கிறோம்? இதுக்கு சரியான பதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக நிறைய பேர் என்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க. சாயப்பா என்னை கைவிட்டுட்டாரு, சாயப்பா எனக்கு நல்லதை செய்யலை. நீங்கள் சொல்கிறீங்க நிறையா மிராக்கல் இவங்களுக்கு பண்ணார் அவங்களுக்கு பண்ணாருன்னு, ஏன் எனக்கு செய்யக்கூடாதா? நான் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு அவங்க பதில் கொடுக்கறத வச்சு தான்
நான் அவங்களுக்கு பதில் சொல்கிறது. இப்போ நேரம் இல்லை அப்படின்றதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பெரும்பாலான நேரங்கள் எதில் போகுது? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? பெரும்பாலான நேரங்கள் எதில் போகுது? எதில் நேரத்தை செலவழிக்கிறோம்? வேலைக்கு போகிறவங்களும் சரி, வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, எதில் நேரத்தை செலவழிக்கிறோம்? இப்போ செலவழித்த நேரத்தை கணக்கு வச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏன் எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அப்படின்றது உங்களுக்கு புரியும். எல்லா மனுஷனுக்கும் கடவுள் கொடுத்தது 24 hours. உங்களுக்கும் எனக்கும், அமெரிக்க பிரசிடெண்ட் ட்ரம்ப்புக்கும் சரி, சைனாவில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கும் சரி, நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கும் சரி, எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது 24 மணி நேரம். எங்கேயாவது 1 மணி நேரம் அவருக்கு கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு 2 மணி நேரம் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எது உண்மையோ அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த 24 மணி நேரத்தை நாம் எப்படி கழிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் கடவுள் நம்ம வாழ்க்கையை உயர்த்துறாரா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த 24 hours எதில் கழிக்கிறோம்? அன்னைக்கு பிஸின்னு யாரும் சொல்ல, ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப பிஸின்னு சொல்கிறோம். பிஸி அப்படின்னு சொன்னால் எதில் பிஸியாக இருக்கீங்க? எதில் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க? எங்கே நேரம் அதிகம் செலவழிச்சிங்க? எங்கே நேரம் குறைஞ்சிருக்கு? இதையெல்லாம் வச்சு யோசிக்கும்போது ஒரு சர்வே சொல்லுது, வேலைக்கு போகிறவங்களும் வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்களும், அதாவது வேலைக்கு போகாமனா ஹவுஸ் ஒய்ஃப்ஸை சொல்கிறாங்க, நேரத்தில் முக்கால்வாசி நேரம் மொபைலில் கழிக்கிறார்கள். 24 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் தூங்குறத விட்டுருங்க, மீதி இருக்கக்கூடிய ஹவர்ஸில் வேலைக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குறோம், ஃபேமிலிக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குறோம். இந்த ஒதுக்குற நேரத்தை விட கூடுதலாக ஒதுக்கக்கூடிய நேரம் ஸ்மார்ட் ஃபோன்ஸில், ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில். இதில் என்ன பார்க்குறோம்? நம்ம வாழ்க்கையை உயர்த்துவதற்கு தேவையான தத்துவத்தை பார்க்குறோமா? அப்படி தத்துவத்தை பார்க்குறவங்க தொடர்ந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தத்துவத்தை கேட்குறவங்க, ஒரு மெசேஜை கேட்குறவங்க, அது கேட்ட உடனே செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் மறுபடியும் அந்த ஃபோன்ஸ்லேயே குடும்பம் நடத்த மாட்டாங்க. அப்போது இதில் நேரத்தை செலவழிச்சிட்டு திடீர்னு துன்பம் நம்மளை துரத்தும் போது கடவுள் என்னை காப்பாற்றலை அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல நான் உடனே கேட்குறேன், காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறீங்களா? ஆரத்தை சச்சரிதம் மெடிடேஷன் பண்ணுறீங்களா? நல்ல விஷயத்தை தினமும் தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்துகிறீங்களா? இதையெல்லாம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் செய்யலை. அப்போ எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? டாக்டர் என்றைக்குமே கேட்பார். ஹாஸ்பிட்டல் போனால் சாப்பாடு நல்லா சாப்பிட்றீங்களா? மோஷன் நல்லா போகுதா? எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் அதை தான் கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஏதாவது கேட்குறாங்க? ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறீங்கன்னா கேட்குறாங்க? எதுவும் கேட்கும். டாக்டர் உங்ககிட்ட பேசவே மாட்டார். ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் எழுதி ஸ்கேன் எடுத்துகிட்டு வா, அவ்வளோதான். கடைசியில் ஸ்கேனில் ஒன்றுமே இருக்காது. ஃபைனலாக லைட்டாக அப்படி இருக்குது, அவ்வளோதான். அந்த 2 வார்த்தை மட்டும் பேசுவார். ஒரு 10,000 ரூபாய் ஆகிடும். அன்னைக்கு 100 ரூபாயில் மாத்திரை, மருந்து, ஊசி 3 நாள் சரியாயிடும். ஆனால் இன்றைக்கி ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு காலடி எடுத்து வச்சுட்டா டாக்டர் மறுபடியும் எழுதி கொடுப்பாரு, 20 நாள் கழித்து வாங்க, 21 நாள் கழித்து வாங்க. ஒரு டிசீஸும் இருக்காது. அதே போல் சதவிடுங்க, தனிக்கதை.
இப்போது நாம் இந்த கேள்விகளை கேட்குறோம். இந்த கேள்விகளை கேட்கும்போது பதில்கள் இல்லை. அப்போ நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது நைட்டு 12-1 மணி ஆகிடுது. எதனால் இந்த காரணம் அப்படின்னா ஃபேமிலி. இது ரொம்ப எக்ஸாக்ட்லி நல்ல பதில். இது நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பொறுப்பையும் முடிச்சுட்டு நம்ம போகும்போது கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் மொபைல் எடுத்து 1 மணி நேரம் ஏதாவது பார்ப்பேன். இப்படி நாம் தூங்குகிற நேரத்தில் மொபைல் தேவையா? 10 மணி 10:30 மணிக்கு தூங்கும்போது உடல் மிகுந்த ஆரோக்கியம் பெறுது. இப்போ என்ன மாதிரி ஆளுகளுக்கு வேறு வழி இல்லை, டியூட்டி, வெளியில் சுற்றுறோம், போகிறோம், கண்ணு முழிக்கிறோம், எங்கள் வேலை அது மாதிரி. நமக்கு சொத்தோ பத்தோ இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம அப்படி இருந்தாலுமே அதை பயன்படுத்திக்கவும் மாட்டோம். நானும் இதில் பல வழிகள் தேடுறேன், கிடைக்கல. அதனால் அதை பற்றி நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறதே இல்லை. நமக்கு தேவையான ஒர்க் என்னவோ அதை நம்ம செய்கிறோம். அதுக்கு நேரம் ஆனாலும் ஒர்க்கு தானே செய்கிறோம். எஸ், ஒர்க்கு தான் செய்கிறோம் அப்படின்ற கணக்கில் நான் போயிட்டுருக்கேன். அதை தாண்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோஸ் நான் யூடியூப்பில் எனக்கு பிடிச்சதை பார்த்தேன். நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன். அடுத்த நாள் காலையில் என் பெட்டை விட்டு எந்திரிச்ச உடனே அடுத்த 1/2 hour to 1 hour யூடியூப்பில் போகுது, இல்லை இன்ஸ்டாவில் போகுது, இல்லை ஃபேஸ்புக்கில் போகுது, இல்லை ஷார்ட் போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப்பை முடிவு பண்ணுறோம். அப்போ எதை முன்னுக்கு வைக்கிறோம், எதை பின்னுக்கு வைக்கிறோம்? முன்னுக்கு வைக்கிறத தேவையில்லாத பழக்க வழக்கத்தை, பின்னுக்கு வைக்கிறது தேவையான பழக்க வழக்கத்தை. இதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை பின்னுக்கு கொண்டு போகிறோம். நாம் எதை எடுக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கைன்றது எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி இந்த விஷயத்தில் நாம் அடிமையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளை பல பேர் அடிமையாக தான் நடத்துவாங்க. யாருக்கும் அடிமை இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்களோ டிவிக்கோ மொபைலுக்கோ அடிமையாக இருக்கீங்க. இதன் மூலமாக தான் பல விஷயங்களை நாம் இழக்கிறோம். இழந்தது அத்தனையுமே நம்ம வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்தை அதை மேலும் மேலும் இழந்து பலகீனமான மனுஷங்களாக நம்ம மாறிட்டோம். அதனால தான் ரோட்டில் போகிறவன் வரவன் கூட நம்மளை பார்த்து கேலியும் கிண்டலும் பேசிகிட்டு இருக்கான். நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னை இத்தனை நாள் மதித்தவங்க கூட என்னை அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க. சாயப்பா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே இருக்கார். அப்போது மதித்தவன் இப்போ ஏன் மதிக்கலைன்னா நம்ம செயல் சரியில்லைன்னு அர்த்தம். நாம் எதையுமே உருப்படியாக பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ நம்ம இங்கே வருத்தப்படக்கூடாது. அதனுடைய உண்மை விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதில் இருந்து மீள முடியும். தெரியலன்னா என்ன செய்ய முடியும்? நமக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. எவ்ரிதிங் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதற்கு என்ன பதில் நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அப்போ தெளிவான மனநிலை, ஒரு சரியான திட்டமிடுதல், லட்சியம், நோக்கம், எதுக்கு நேரத்தை செலவு பண்ணணும், கடவுள் கொடுக்கக்கூடிய கஷ்டம்னா என்ன, ஏன், எதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு உள்ளமாக இருந்தோம் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம், எதையுமே நாம் மேலோட்டமாக இருக்கோம். அதனுடைய டீப் லெவலுக்கு நாம் போகலை. பிரச்சனைகளே இங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதை எல்லாத்தையும் சரி கட்டணும்னு விரும்புகிறவங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆழமாக யோசித்து பாருங்கள். மே மாதம் 7ஆம் தேதி நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிற சாயப்பாவுக்கு
நன்றிகள் சொல்வதற்கான பதிவுகள் தான் இத்தனை பதிவுகளும். நேற்று இரவு ஒரு அருமையான பதிவுன்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே சொல்கிற ஒரு சாத்தான உள்ள வந்திருக்கான்றத இந்த பதிவின் மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். வேஷம் போட்டு சாயப்பாவோட வேஷத்தை போட்டு தான் அவன் உட்காந்துருக்கான். எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு. ஏன்னா சாயப்பாவுடைய வார்த்தைகளை தான் நாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கும்பிட்றது சாயப்பா தான். ஆனால் நல்ல உள்ளத்தை இருக்கிறவன் தான் உண்மையான சாயப்பாவை தேட முடியும். அடுத்தவனை ஏமாத்துறவனுக்கு சாயப்பா சாத்தானா இருந்து, சாயப்பா இல்லை சாத்தான் சாயப்பாவோட ரூபத்தில் வந்து நின்று உங்கள் கூட நிற்கிறார். இதுதான் உண்மை. புரியுதா? ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக, சில நேரத்தில் திகிலா, சில நேரத்தில் ஆச்சரியமாக நம்ம அன்பே சாயில் இருக்குது. எல்லாமே ஒரு அதிரடியான பதிவுகளாகவே கொடுத்துட்ருக்காரு சாயப்பா. ஸோ நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுது. இதை போல் நிறைய பதிவுகள் நீங்கள் கொடுங்க. நாங்கள் கேட்க தயாராக இருக்கோம். எங்களுக்கு தேவைன்றதுக்காக தான் சாயப்பா இந்த இடத்துல வர வச்சிருக்காரு அப்படின்னு நிறைய கமெண்ட் நேற்று நைட்டு கொடுத்த பதிவுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில். அதனால் நேற்று நைட்டு யாராவது அந்த பதிவை கேட்கலன்னா திரும்பவும் கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, புரிகிற வரைக்கும் கேளுங்க. ஏன்னா புரிகிற மாதிரி தான் பேசியிருக்கோம், புரியாத மாதிரி ஒன்றும் பேசலை. 5 நிமிஷம் 8 நிமிஷம் பேசுனா புரியாது. ஆனால் 30லேருந்து 40 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நிச்சயமாக உங்களுக்கு புரியும். உங்கள் மனசில் கவனத்தை வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். அதே போல் மறந்துட்ட சொல்ல, நம்ம சாய் குடில் சேனலோட பேர் அன்பே சாய் ப்ரேயர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் காலையில் 10 மணிக்கு 10 பேருடைய பிரார்த்தனைகளை மட்டும் நம்ம செய்கிறோம். உங்களோட பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து எனக்கு அனுப்பிவிடுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க, இல்லை டெலிகிராமில் அனுப்பிவிடுங்க. உங்களோட வாய்ஸோட போகணும் அப்படின்னு சொன்னாலும் என்னோடய வாய்ஸோடையே நீங்கள் பிரார்த்தனைக்கு இதை எடுத்துக்கோங்க கூட சொல்லுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எல்லோருடைய வாய்ஸையும் போட்டால் அண்ணா நாங்கள் வைக்கிற பிரார்த்தனை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நாங்கள் நினைப்பன்றதுக்காக தான் நான் வந்து உங்களோட பிரார்த்தனையை என்னோடய வாய்ஸில் சொல்கிறேன். இல்லை எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா உங்கள் வாய்ஸ்லேயே அந்த பிரார்த்தனைகள் வேணும் அப்படி என்று கேட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு நாளும் 10 மணிக்கு அன்பே சாய் ப்ரேயரில் உங்கள் பிரார்த்தனைகள் வரும். எல்லாரும் கலந்துக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை நான் 10 மணிக்கு வேலையில் இருந்தேன், இல்லை வெளியில் இருந்தேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 10 மணிக்கு மேலே எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் அந்த ஆடியோவுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி கண்களை மூடி பிரார்த்தனைகள் செய்யுங்க. ஏன்னா இது நம்ம குடும்பம். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு நம்ம என்றைக்கு நம்ம நம்புகிறோமோ, என்றைக்கு நாம் அன்பு வச்சு இந்த பிரார்த்தனைகள் செய்கிறோமோ, அன்னைக்கே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்களை சாய்ப்பா எடுத்து போடுவார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.